பார்த்தீங்கன்னா நான் கொடுத்த 17,000 ரூபா கொடுக்காமலே போயிடுவேன்னு தான் மேற்கொண்டு 10 லட்ச ரூபா போட்டு உங்களை காப்பாற்றினேன். 17,000 காப்பாற்ற தெரிஞ்ச உனக்கு 10 லட்ச ரூபாயை இழந்துட்டியா? என்னம்மா என்னடி? நீங்க நல்லபடியா உடம்பு குணமாய் வந்துட்டா குடும்பத்தோட கார் எடுத்துட்டு குலதெய்வ கோயிலுக்கு வர்றதா வேண்டி இருக்குங்க. ஆண்டி எந்த குலதெய்வம் இப்படி கார் எடுத்துட்டு வந்தாதான் அருளாக்கு தரேன்னு சொன்னிச்சு. ஆண்டி காருக்கு வாடகை எவ்வளவு வரும் உனக்கு தெரியுமாடி? பேண்ட் இருந்தா அப்படி நீயே போயிட்டு வந்து தொலைய வேண்டியதானடி. கொப்பனாடி கொடுப்பான் அந்த கார் வாடகைய. பேசாம அவன் ஒரு மூலையில போய் படுத்துருவான்டி. மாப்பிள்ள நீ குணமாகி வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா உங்க சொத்தை அனாத ஆசிரமத்துக்கு எழுதி கொடுத்தா சொல்லிருக்கோம் மாப்பிள்ள. ஆனா அனாத பேர நானே சொத்துக்கு பிச்சை எடுக்கிறேன்டா. பேசாம எனக்கு போட்டுருக்கலாம். என்னப்பா சரியா வீட்டுக்கு வந்தா டூக்கி பைக் வாங்கிதாப்பா. பெத்த மனசு சுத்தத்திலும் சுத்தமடா இந்த பிள்ளை மனசு